அடுத்ததாக மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய திருச்சி மாவட்ட செயலாளர் தோழர் ஜீவா அவர்களை அழைக்கின்றேன். பாசிச பாஜக என சுவரில் எழுதும் உரிமை பறிப்பு, எதிர்த்து பேசினால் கழுத்தை அறுப்பதாக பாஜக சங்கிகள் கொலைவெறி பேச்சு, மக்கள் அதிகாரம் தோழருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சிவகங்கை மாவட்ட காளையார் கோவில் பாஜக மாவட்ட தலைவர் மேப்பல் சக்தி மற்றும் வக்கீல் கருப்பையாவை குண்டர் சட்டத்தில் கைது செய் என சொல்லி தமிழகம் முழுக்க மக்கள் அதிகாரத்தின் சார்பாகவும் பாசிச பாஜகவை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஜனநாயக சக்திகள் மட்டுமல்ல இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஓர் அணியில் திரண்டிருக்கிறோம் என்பதை இந்த தமிழகத்திலே இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த பகுதியிலே சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய கருத்து. சோர்ல எழுதுனா உனக்கு என்னடா கருத்துல கருத்தை சொல்லு. நீ ஒரு செவுத்துல போய் எழுது பாப்பமே. பாசிச பாஜகவை இந்த மண்ணில் இருந்து அகற்றுவோம், தோற்கடிப்போம், இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் என்று சொல்லி எழுதியிருக்கிறோம். நீ போய் எழுது, இந்தியா கூட்டணியை தோற்கடிப்போம், எங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்வோம் சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் கருத்தை பேசுறா. கருத்து பேச வக்கில்லாத உனக்கு ஏண்டா கழுத்து எடுத்துருவேன்னு சொல்லி பேசுற? எங்களுடைய வரலாறு தெரியுமா? தலைமை தோழர் பேசும்போது சொன்னார், விசிகா தோழர் சொல்லும் பேசும்போது சொன்னார். எங்களுடைய வரலாறு உனக்கு தெரியுமா? எங்களுடைய பெயர் மக்கள் கலை இலக்கிய கழகம், விவசாயிகள் விடுதலை முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, மக்கள் அதிகாரம், இப்படி எங்களுக்கு பேர் இருப்பது மட்டும்தான் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். எங்களுடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா? நக்சல்பாரிகள். நக்சல்பாரினா என்னடா நீ சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு தேசபக்தி தேசபக்தி சொல்லிட்டு உன்னுடைய மோடி தலைமையில இருந்து அமித்ஷா தலைமையில இருந்து ஒவ்வொரு நாய்களும் பேசிட்டு இருக்கிறேன் தினந்தோறும் தேசபக்தி தேசபக்தி சொல்லிட்டு. அந்த தேசபக்திக்கு சொந்தக்காரன் தான் நக்சல்பாரிகள். தெரியுமாடா? இந்தியாவிலே நக்சலைட் என்று சொல்லி இந்தியா முழுக்க எங்களுடைய வரலாற்றை மறைப்பதற்காக இந்த தேசபக்தி வேடர்களை, இந்த தேசபக்தியாளர்களை எல்லா வகையிலும் கேலி கூத்தாக, ஒரு கொலைவெறியனாக, ஒரு கொள்ளைக்காரனாக இந்த அரசு தொடங்கிய அரசுல இருந்து சிந்திச்சுட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் தேசபக்தர்களாக இருக்கிறோம். தேசபக்தியினுடைய உண்மை நிழலில் நீ ஒரு நொடி கூட வாழ முடியாது. என்னடா பெரிய பொறுக்கி, நீ என்னடா பெரிய ரெவடி? நாங்க செஞ்சிருக்கிறோம்டா. திடீர் பணக்கார அரசியல் ரெவடி இயக்கம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். தெரியுமா? தமிழகத்தில் உள்ள மொத்த திடீர் பணக்கார அரசியல் ரவுடிகளை நாங்கள் வீதிக்கு இழுப்போம், அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வோம், அவன் கொக்கரித்தால், அவன் எங்களை எதிர்த்தால் வீதியிலே சண்டை செய்வோம் என்று சொல்லி ஒவ்வொருத்தருடைய பெயர்களை போட்டு நோட்டீஸை போட்டு அவன் வீட்டு வாசலிலே விட்டறிந்தோம். எந்த நாயாவது வெளியே வந்தானா? ஒருவன் கூட எதிர்த்து பேசுவதற்கு வழி இல்லை. நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். நீ எந்த ஆயுதத்தில் பேசுகிறாய் என்று சொன்னால் அந்த ஆயுதத்தில் பேசுவோம். கருத்துரிமையில் பேசுகிறேன் என்று சொன்னால் கருத்தில் பேசுவோம். கத்தியில் பேசுகிறேன் என்று சொன்னால் கத்தியில் பேசுவோம். குண்டுல துப்பாக்கியில எது வேணாலும் பேசு. உன்னுடைய எதிரி மாவோ சொல்றாரு, எதிரிதான் உன்னுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறார் என்று சொல்றாரு. அதே போல உன்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் பின்னாடி ஒரு வர்க்கம் இருக்கிறது சொல்லு. அதே போல மாவோ சொல்லுகிறார், நீ பாரதிய ஜனதாவுடைய குலைக்கிற நாய், உனக்கு எதுவும் தெரியாது, நீ ஒரு அழியா பொறுக்கி, நீ இந்த பொறுக்கித்தனத்திற்கு ஆளாகாத. எச் ராஜாவே உன்னை கொண்டுட்டு மாக்காக்காரன் கொண்டுட்டான், மக்கள் அதிகாரம் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொல்லுவான். நீ ஒரு பழிகிறா. பாஜக என்பது ஏதோ ஒரு பெரிய தேசத்தை வாழ்க்கக்கூடிய ஒரு கட்சி அல்லது. இந்த நாட்டை கூறு போட்டு வித்து இந்த நாட்டில் உள்ள உழைப்பாளி மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் கார்பரேட்டுகளுக்கு விற்கிறான். அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெறும் எச்சில் திங்கக்கூடிய நாய்கள். எங்கள்கிட்ட வைத்து பேசாத. நேரம் என்பது இல்லை என்பதற்காக சுருக்கமாக சொல்லி பிடிக்கிறேன். மோதி பார்ப்போம். பாஜகவை இந்த மண்ணிலே, இது பெரியார் மண், இந்த பெரியார் மண்ணிலே தான் வீழ்த்துவோம். நாங்கள் நக்சல்பாரிகள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். இந்த மண்ணில் தான்
உனக்கு சுடுகாடு என சொல்லி இது இந்தியா முழுக்க பெரியாரினுடைய கருத்துக்களை, நக்சல்வாதிகளுடைய கருத்துக்களை, இடதுசாரிகளுடைய கருத்துக்களை, விசிகாவினுடைய கருத்துக்களை, அனைத்து இயக்கங்களுடைய கருத்துக்களாக பரப்பி இந்த மண்ணில் இருந்த இந்த மனித குலத்திற்கு நீ ஒரு பேயாக இருக்கிறாய், நீ ஒரு எவனாக இருக்கிறாய் என்பதை உணர்த்தி இந்த மக்களிடமிருந்து உன்னை தனிமைப்படுத்துவோம், தனிமைப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த தோழருக்கு நன்றி. குண்டர் சட்டத்தில் கைது செய், குண்டர் சட்டத்தில் கைது செய். ரவுடி போல் நடந்து கொண்ட, ரவுடி போல் நடந்து கொண்ட மேப்பல் சக்தியை, வக்கீல் கருப்பையாவை கைது செய், கைது செய். குண்டர் சட்டத்தில் உள்ளே தள்ளு, குண்டர் சட்டத்தில் உள்ளே தள்ளு. சுவர்